பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் என்னென்னா பனானா ஹல்வா. அந்த பனானா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். வீடியோ பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பழம், நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, அது நல்ல பழுத்ததாக இருக்கணும். கொஞ்சம் காயாக இருந்ததுனாலும் புளிக்கும். அதனால் நல்ல தோல் இதை விட இன்னும் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. நேந்திரம் பழம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். சுகர், நெய், இந்த 3 மட்டும்தான் இதுக்கு தேவை. இந்த சுகரும் பழத்துக்கும் உள்ள ரேஷியோ எப்படின்னா, பழத்தை நம்ம மிக்சியில் நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த பல்ப் எவ்வளோ கிடைக்குதோ அதை அளந்துட்டு அதுக்கு 1:1 போடணும். பழம் அரைச்சது நமக்கு 1 கப்பு கிடைச்சதுன்னா சுகர் 1 கப் போடணும். நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா சுகர் கம்மியாக போட்டால் போதும். அது உங்கள் இஷ்டம். அதை விட கம்மியாக 3/4 கப் போட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சம் பழம் பழுக்காமல் இருந்ததுன்னா அது புளிப்பு டேஸ்ட் வரும். அப்போ சுகர் கூட போடணும். ஃபஸ்ட்டு இந்த பழம் இப்படி பீஸாக கட் பண்ணி இதை மிக்சியில் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இது அடிகனமான பாத்திரம் வைக்கணும். இது புது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இனாகுரேஷன். இந்த பழம் 6 பழம் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இது ஒரு மிக்சி பவுல் இருக்கு. இதுக்கு ஒரு மிக்சி பவுல் அளவு சுகர் போட்டால் கரெக்ட் அளவு. அதை விட குறைச்சி போடணும்னாலும் குறைச்சி போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சுகர் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இதில் இந்த சுகர் போடுவோம். இது இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கிளறணும்னு இல்லை, லைட்டாக கிளறினா போதும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் கிளறதுக்கு. இது பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும், இல்லைன்னா இது தெரிக்கும். இது நான் கம்மி குவான்டிட்டி தானே வச்சுருக்கேன், அதனால் இவ்வளோ பெரிய பாத்திரம் ஓகே. நிறைய குவான்டிட்டி இருந்ததுன்னா நல்ல பெரிய பாத்திரமாக வச்சுட்டு ஒரு மூடியும் பக்கத்தில் வச்சுக்கணும். நம்ம கிளறிட்டு லைட்டாக மூடி வச்சிட்டோம்னா தெரிக்காமல் இருக்கும். இதே ரெசிபி நம்ம பப்பாளி வச்சுட்டும் செய்யலாம். நம்ம வாழைப்பழம் அரைச்சோம் இல்லையா, அதே மாதிரி பப்பாளி பழம் அரைச்சிட்டும் செய்யலாம். இது நான் கரெக்டாக 5 நிமிஷம் கிளறிட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போது கரெக்டாக 5 நிமிஷம் நான் கிளறியிருக்கேன். நடுவில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றினேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கிளறணும். இதில் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பிடிக்கும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். ஆனால் நெய் மட்டுமே போட்டால், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் எதுலேயுமே ஏலக்காய் போட மாட்டேன். நெய் மட்டுமே போட்டால் அதனோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வெளியே வரும். இந்த பழத்தோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பழம் சாப்பிடாத குழந்தைங்கள் வரைக்கும் இது சாப்பிடும். பழம்தான் போட்டிருக்கோன்னு இது கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம ஹல்வா கோதுமை ஊற வச்சு பால் எடுத்து அப்படிலாம் அரைப்போம் இல்லையா, அதை விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நினச்ச நேரத்தில் செஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இது உடனே செய்யலாம். ஹார்ட்லி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இது செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கரெக்டாக நான் இது செய்ய ஆரம்பித்து 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இது ஒரு மாதிரி 70% ரெடி ஆயிருக்கு. ஸ்வீட் இதில் அவங்கவுங்க இஷ்டம். ஸ்வீட் நிறைய வேணும்னா இதை விட இன்னும் நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இது ஸ்வீட் கரெக்டாக இருக்குது. நான் இதில் இன்றைக்கி 1க்கு 1 ஸ்வீட் போடலை. 1க்கு ஒரு 80% தான் போட்டிருக்கேன். ஆனால் இதுவே நல்லாயிருக்கு. பழம் நல்ல பழுத்து இருக்கு இல்லையா, அதனால் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. இந்த நேந்திரம் பழம் ஆயுஸ் கூடுன்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளவங்க டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேந்திரம் பழம் சாப்பிட்றவங்க இருக்காங்க. நல்ல எனர்ஜி கிடைக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேந்திரம் பழம் சாப்பிட்டா. இது கலர் நல்லா மாறணும். நம்ம ஹல்வா கலர் இருக்கு இல்லையா, அது வந்துடும். இந்த எல்லோ கலர் போயிட்டு ஒரு ப்ரௌன் கலர் வரும். இது ரொம்பையும் கிளறி முருகி விட்டுறக்கூடாது. அதுனா கடிக்க முடியாமல் போயிடும், பாத்திரத்துலேருந்து எடுக்க முடியாமல் போயிடும். எனக்கு அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. நானும் எங்கள் பெரியம்மாவும் ஒரு ட்ரிப்பு எங்கள் வீட்டில் ஒரு கொலை பழம் இருந்தது. அது வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு 2 அடுப்பில் 2 பேரும் போட்டி போட்டு செஞ்சோம். நான் நல்லா கிளறேன்னா அவங்க நல்லா கிளறாங்களான்னு கிளறிக்கிட்டே இருந்தமே ஒழிய இதனோட பதம் பார்க்கல நாங்கள். அது நல்ல முருகி சட்டியிலேருந்து எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் பாட்டி திட்டினாங்க, எவ்வளோ நெய், எவ்வளோ சுகர், இவ்வளோ பைசா வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அதனால் அது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நெய் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போது அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நெய் சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சன்ஃப்ளவர் ஆயில் 80% போட்டுட்டு 20% லாஸ்ட்டில் நெய் ஊற்றிக்கலாம். அந்த நெய் மனம் லாஸ்ட்டில் ஊற்றினா வரும். இல்லாமல் ஃபுல்லி நெய்யில் செய்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக வேணுங்கிறவங்களுக்கு இப்படியே கூட எடுத்துக்கலாம். ஆனால் சீக்கிரம் இது கெட்டு போயிடும். சங்கியாக கடிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கூட முருக விடலாம். அது கெட்டு போகாது. இதில் கொஞ்சம் கேஷ்யூ நட் போட்டுக்குவோம். இது ஆப்ஷனல் தான். கேஷ்யூ நட் போடணும்னா போடலாம், வேண்டாம்னா வேண்டாம். இது இந்த நெய் சூடாக இருக்கு இல்லையா, இதுலேயே இது ஃப்ரை ஆயிரும்.
இது ஆல்மோஸ்ட் டன். இந்த நெய் பிரிஞ்சு வந்துருக்குது, ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். இந்த கேஷ்யூ நட் இருக்கிறதுனால கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம ஊற்றின நெய் பூரா அது வெளியே வருது பாருங்கள். அந்த எல்லோ கலர் போயிட்டு ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துருச்சு தான் ஹல்வாவோட ஒரிஜினல் கலர். இப்போ இதை எடுத்துருவோமா? இதை எடுத்துட்டு இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நெய் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த பாருங்கள், இந்த நெய் இப்படி வருது இல்லையா, இது சூடோடு இப்படியே எடுத்துடலாம், எடுத்து மாற்றிடலாம். இப்போது பனானா ஹல்வா ரெடி. இது ஆறுனதுக்கப்புறம் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது இது கட் பண்ணி பார்ப்போமா? நல்லா ஆறிடுச்சு. இது கொஞ்சம் கூட ஆறுனா நல்லா ஈஸியாக வரும். இது நல்ல சூடாக இருக்குது, ஏன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம்னா நல்லா கட் பண்ண வரும். நமக்கு தான் பொறுமை இல்லையே. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? இது வந்து நம்ம ஸ்வீட்னா உடம்புக்கு கேடு அப்படின்னு இல்லையா, ஆனால் இது பனானா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பனானாவில் உள்ள என்ன நல்ல சத்துக்கள் என்னன்னு நம்ம பார்ப்போமா? இந்த ஜாகிங் போகிறவங்க, ஜிம் போகிறவங்க, எக்ஸசைஸ் நிறைய உள்ள குழந்தைகள், அதாவது கராத்தே, வேறு டான்ஸ் கிளாஸ் அப்படின்லாம் போகிற பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து பொட்டாசியம் நிறைய இருக்குது. விட்டமின்ஸில் வந்து விட்டமின் B6 and C இருக்குது. மினரல்ஸில் வந்து மேங்கனீஸ், மெக்னீஷியம், காப்பர், அப்புறம் முக்கியமான ஒன்று பயாட்டின் இருக்குது. பயாட்டின் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அது நிறைய இருக்குது. இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி குடல், வயிறு சம்மந்தமான நோய்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இது வந்து பிரெயினுக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கும், பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கும். அதே மாதிரி ஜிம்மு அங்கெல்லாம் போயிட்டு நம்ம வரும்போது ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் இல்லையா, அது மாற்றுறதுக்கு இந்த நேந்திரம் பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் உள்ள பொட்டாசியம் வந்து இரத்த ஓட்டம் சீராக்குறதுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கேர்லைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க லேடிஸ். அதுக்கு காரணம் அவங்க டெய்லி ஒரு பனானா சாப்பிடுவாங்க. நாளையிலேருந்து நீங்களும் சாப்பிடுவீங்க தானே? இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எல்லாரும் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க தானே? இனி நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனியும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. இதில் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, சைடில் பிட்டு பேப்பர் இருக்குது.